ராஜா நம்ம சொல்லிடு. பேர் ராஜா. எத்தனை நாள் இங்கே வந்து சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட்ஸு இங்கிட்ட போகிறப்பனா சொல்லுவாங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். ஆனால் இங்கே இருக்க இந்த மட்டன் சுக்கா புரோட்டா எங்கேயுமே கிடைக்காது. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் எங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். நான் ரெகுலராக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். புரோட்டா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி புரோட்டா நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் காவனா பொரிச்ச புரோட்டா கடைக்கு தான் வந்திருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளே வந்து யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோம். டேஸ்ட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பின்னாடி ரிவ்யூ நம்ம சாப்பிட சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. காலையிலேருந்து வந்து நம்ம வீடியோ பிடிக்கிறது கூட வந்து முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ கார் இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் வரையும் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் தெரியும் எல்லாம் எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்கன்ட்டு. நம்ம வீடியோ பிடிக்க கூட உள்ள நுழையும் இல்லை, கடைக்குள்ள நுழையும் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாங்க. இப்போ ரோட்டில் கூட வந்து ஃபுல்லாக அவ்வளோ கார் நின்றுச்சு அந்த சைடில். அதை எல்லாமே உங்களுக்கு வீடியோ பிடிச்சி வச்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ ஆல் இன் ஆல் தமிழ் சேனலு கடையோட ஓனர் தான் இருக்கிறாரு, காவனா பாய். நம்பரு, லொக்கேஷன் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கீழே எல்லா அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் வந்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் வந்தீங்கன்னாலும் 2 சென்டரில் தான் இருக்குது இந்த பொரிச்ச புரோட்டா காவனா கடை. எத்தனை வருஷம் வச்சுக்கீங்க? ஸ்தாபனார் காலத்துலேருந்து இருக்குது சார். ஒரு 62 63 வருஷம் போயிட்டு. 63 வருஷமா போய் பொரிச்ச புரோட்டா குஸ்கா காவனா புரோட்டா கடை. காவனா புரோட்டா கடை நத்தத்துக்கு வந்து காவனா புரோட்டா கடைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம இறைவனார் நம்ம அந்த யூடியூப்ல வீடியோ பார்த்தா வந்தோம். இங்கே வந்து கஸ்டமர் ரிவ்யூல கேட்டோம். இல்லை திருச்சி அந்த வந்து எல்லா இடத்துலயுமே நம்மள்கிட்ட வர்றாங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம கஸ்டமர் இருக்கிறாங்க. நம்மளே வீடியோ பார்த்து பெங்களூர்லேருந்து வரணும். காலைல வந்தவங்க கத்தாரு இப்படி எல்லா இடங்களையும் இருக்காங்க. பாரு எடுத்து கொடுத்து விடுவோம், பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம். அந்த டைமிங்க்கு திருச்சி ஒரு வண்டி போகுது, அதை கான்ட்ராக்ட் பண்ணலாம் கொண்டு போய் செய்யறது. வர இங்கே உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்கி கொடுத்து விடுறோம். இங்கே நம்ம ஆள் இருக்கிறவங்க வாங்கி அதை கொடுத்து விடுறோம். சர்வீஸ், அந்த பெரிய சர்வீஸ். மற்றபடி நம்ம போய் டெலிவரி பண்ணுறது அந்த இதெல்லாம் கிடையாது. புரோட்டில் எவ்வளோ ரேட்டு? புரோட்டா 18 ரூபா. 18 ரூபா. மட்டன் சுக்கா 125. மட்டன் சுக்கா 125. சாக்ஸு 95. குஸ்கா 45. குஸ்கா 45. வேறு எத்தனை ஐட்டம் போடுறீங்க நீங்கள்? இதுதான் இதனுடைய இது. நீங்கள் போடுறது புரோட்டா, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, சாப்ஸு, குஸ்கா, குஸ்கா 3 ஐட்டம். 8 மணிக்கு தான் குஸ்காவும் சாப்ஸும் முடிஞ்சிடும். அடுத்து புரோட்டா சுக்கா இப்படி தான் அதை ஓடிக்கிட்டு இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு போய் ஆரம்பிக்குது கடை? காலையில் இவர் எவனத்தான் ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். 11 முடிச்சிருவோம். ஆமாம், சிங்கிள் 4.
நான் வந்து ரோஸ் இல்லை அடுத்துல இருக்கிற மாதிரி மக்களே எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பாருங்க. நத்தம் காவண்ணா பொரிச்ச புரோட்டா கடையில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளே போக முடியல, அந்தளவுக்கு ரஷ் இருக்குது. காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 7 மணிலேருந்தே வந்து 11 மணி வரையும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. 7 மணிக்கு 11 மணிக்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஐட்டம் இருக்கிறதுல எல்லாமே காலி ஆயிடுது. குஸ்காலாம் வந்து ஒரு 8:30க்கெலாம் வந்து தீர்ந்து போயிடுது. நாங்கள் போனப்போ குஸ்கா கிடைக்கல. செக்கில் ஆட்டின பியூர் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. பொரிச்ச புரோட்டா பிச்சு போட்டு அடித்து குழம்பு ஊற்றி அடிச்சோம்னா அவ்வளோ வேற லெவலாக இருக்கும். பாருங்க மக்களே, முருண்டு பொரிச்ச புரோட்டா எப்படி உடையுதுன்னு பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கு. செங்கலர்ல சூப்பராக இருக்கு.
இதுவரை நான் எந்த புரோட்டா எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, உண்மையிலே சொல்றேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த குருமாவுக்கும் இந்த பொரிச்ச புரோட்டாவுக்கும் இதுவரை வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் இந்த புரோட்டா எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. நம்ம பெங்களூர்ல அங்கங்கே எல்லா கடையும் சுற்றி பார்த்தாச்சு, ஆம்பூர்ல எல்லா அவ்வளோ டேஸ்ட் அருமையா இருக்கு. அல்டிமேட்டான டேஸ்ட் இருக்கு, வேற லெவல். மிஸ் பண்ணிடாதீங்க. திண்டுக்கல் மாவட்டம் வந்தீங்கன்னா நத்தத்துக்கு பொரிச்ச புரோட்டா மட்டும் சாப்பிடாம போறாதீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. 100% கேரண்டி. சுக்காவும் டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன். வேற லெவல்ல இருக்குங்க சுக்கா. மிளகெல்லாம் போட்டு அடிச்சு சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஒரு ஐட்டம் கூட சோடா இல்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லா ஐட்டமும். அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை வருஷமா இங்க வந்து சாப்பிடுறீங்க? நாங்கள் திருப்பூரில் இருக்கேனுங்க. திருப்பூர்ல இருக்கீங்களா? நேட்டிவ் நத்தம். திருப்பூரில் இருக்கிறோம். இங்கே வந்து நத்தத்தில் வந்து நத்த ப்ரோக்ராம் வந்தோம்னா இங்கே வந்து அத்தை கடையை வந்து சாப்பிட்டு போவோம். இப்போ நீங்கள் சொந்த ஊருக்கு நத்தத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே புரோட்டா சாப்பிட்டு போக மாட்டீங்க. எப்படின்னா டேஸ்ட்டாக எப்படின்னா இருக்கு? டேஸ்ட்லாம் அதுக்கு இதுக்குன்னு தனி டேஸ்ட்டு. தனி டேஸ்ட்டு. இது சுக்கா எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. மெட்ராஸ் வரைக்கும் போகும் பார்சல். வேற லெவலில்